இருந்து கேள்வி பதில் செப்டம்பர் 18. எது மனிதர்களுக்கு தெரியாது? படைப்பு கர்த்தாவான சிவன் பிரம்மாவின் சரீரத்தில் வந்து படைப்பை படைக்கிறார் என்பது. இந்த யுத்த மைதானத்தில் புது உலகிற்கு செல்வதற்கு எது தடையாக இருக்கிறது? அதிகாரம். யாரை உலகை வென்றவர்கள் என்று கூற முடியாது, கூற முடியும். குடிமக்களை கூற முடியாது, ராஜா ராணியை கூற முடியும். நாங்கள் லட்சுமி நாராயணராக ஆவோம் என்று கூறுபவர்கள் பிறகு எவ்வாறு ஆகிவிடுகிறார்கள்? ராமர் சீதையாக ஆகிவிடுகிறார்கள். சிவன் தன் குழந்தைகளுக்கு எப்போதும் என்ன கூறுகிறார்? தந்தையின் கையோடு கைகோர்த்து நடங்கள், தனியாக நடக்காதீர்கள், தனியாக நடந்தால் சில சமயம் சலித்து விடுவீர்கள் என்று. சத்தியுக பதவிகளில் உருவாகும் வேறுபாடு என்ன? இன்று சிம்மாசனத்தில் அமர்பவர்கள் நாளை கீழே சென்று விடுவார்கள். இளவரசனாக கீழே இருப்பவர்கள் மேலே வருவார்கள். பரமாத்மாவின் துணை இருந்தால் ஏமாற்றம், துக்கம் தரும் உறவுகளில் சிக்குவதில் இருந்தும் கூட தப்பித்து விடுவீர்கள். சரியா தவறா? சரி. இன்றைய முரளியில் முக்கியமாக என்ன கூறப்பட்டுள்ளது? முதியவர்கள் கூட தவறான சிந்தனையில் கீழே விழுந்து விடுகிறார்கள். அவர் விழுந்து விட்டார் என்பது அல்ல, யாராவது தள்ளி விடுகிறார்களா என்ன? விழுவதும் விழாமல் இருப்பதும் நம் கையில்தான் உள்ளது. நன்றி. ஓம் சாந்தி.